இந்த பெண்ணின் பெயர் கியாரா. அவள் உக்ரைனின் கொனோடாப் நகரில் தன் காதலன் விக்கியுடன் வசிக்கிறாள். இருவரும் திருமணமாகவில்லை. ஆனால் திருமணத்திற்கு முன் காலையில் ஏதோ செய்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனை தாக்கியதே கியாரா காண்கிறாள். அவர்கள் உக்ரைன் மக்களை தாக்குகிறார்கள். அதனால்தான் விக்கி கியாராவை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறாள். அதனால்தான் விக்கி, கியாரா மற்றும் அவர்களின் செல்ல நாய் டாமி அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் நெடுஞ்சாலையில் சோதனையிடப்படுகிறார்கள். அவர்கள் நகரத்தை விட்டு வெளியே செல்வதில்லை. அதனால்தான் கியாரா நகரத்திற்கு வெளியே இருக்கும் தனது பாட்டி வீட்டைப் பற்றிச் சொல்கிறாள். ஆனால் வழியில் ஏதோ இருக்கிறது. ரஷ்ய வீரர்கள் அவர்களை தடுக்கிறார்கள். விக்கியும் ஒரு சிப்பாய்தான். கியாராவை ஆபத்தில் ஆழ்த்த விரும்பாதவன். அதனால் அவனால் அந்த இடத்தை விட்டு அமைதியாக வெளியேற முடியவில்லை. ஆனால் அந்த வீரர்கள் கியாராவை தீய கண்களால் பார்க்கிறார்கள். விக்கியை கொன்று கியாராவுடன் வேடிக்கை பார்ப்பதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் விக்கி அதைப் பற்றி அறிந்து கொள்கிறான். அவன் அவர்களை தாக்குகிறான். அவர்கள் அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். வீரர்களும் அவர்களை தாக்குகிறார்கள். அதில் அவர்களின் ஆட்களில் ஒருவர் இறந்து விடுகிறார். இங்கே கியாரா விக்கியின் பாட்டியின் வீட்டிற்கு வருகிறாள். ஆனால் விக்கி ஒரு தோட்டாவால் தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். விக்கியின் ஆன்மாவுக்குப் பின்னால் ஒரு பெரிய நிழல் இருப்பதை கியாரா காண்கிறாள். அவன் விக்கியை தன்னுடன் அழைத்துச் செல்கிறான். கியாரா அங்கே அழத் தொடங்குகிறாள். காலையில் கியாரா விக்கியின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறாள். விக்கியின் மரணத்திற்கான மருந்தை பூசுகிறாள். அந்த வீரர்களை விடமாட்டேன் என்று அவள் சத்தியம் செய்கிறாள். நானி அவளை அவ்வாறு செய்வதைத் தடுக்கிறாள். ஆனால் கியாரா அவர்களுக்கு எளிதான மரணத்தை கொடுக்க விரும்பவில்லை. அவள் தன் முழு பலத்தையும் கொண்டு ஒரு சுவரை உடைக்கிறாள். அங்கே ஒரு அறை இருக்கிறது. மக்கள் முன்னிலையில் அவள் தன் ஆடைகளைக் கழற்றி கத்திகளால் தன் கைகளை வெட்டுகிறாள். கண்ணாடியில் கியாராவின் கைகளில் மணிகள் இருப்பது தெரிகிறது. அவள் அவற்றை உடைக்கிறாள். சமீபத்தில் கியாரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் இருக்கும் ஒரு சூனியக்காரி. அவள் ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கையை வாழ விரும்பிய விக்கி மீது உண்மையான காதல் கொள்கிறாள். ஆனால் அவனால் அதை முடிக்க முடியவில்லை. இங்கே வீரர்கள் கியாராவைப் பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்த தோழர்களின் உடல்களை சுத்தம் செய்கிறார்கள். அவர்களின் கேப்டன் தங்கள் தோழர்களை நகரத்திற்குச் சென்று பொருட்களைக் கொண்டு வரச் சொல்கிறார்கள். ஆனால் அங்குள்ள எந்த குடிமகனும் அவர்களுக்கு உதவ முடியாது. அவர்களின் கேப்டன் அவர்களை வலுக்கட்டாயமாக கேட்கிறார். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வளர்க்கப்பட்ட அந்த வீரர்களில் ஒருவன் இருக்கிறான். அவர் அவர்களில் ஒருவருடன் சண்டையிடுகிறார். எல்லா வீரர்களும் உணவு தேடி வெளியே செல்கிறார்கள். அவர் ஒரு வீட்டிற்குச் செல்கிறார். அங்கு அவர் வீட்டின் உரிமையாளரை கொல்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவரை பார்த்து அவரது நோக்கங்கள் மாறுகின்றன. அவர் அவளுடன் வன்முறையில் ஈடுபடத் தொடங்குகிறார். அவள் அந்த பெண்ணுடன் தப்பிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவர் அவளை தாக்கி அவளுடன் தவறாக நடந்து கொள்கிறார். வெளியே வீரர்கள் பயத்தால் சுடப்படுகிறார்கள். அங்கு ஒரு பெண் நரகத்தில் கூட இடம் கிடைக்காது என்று கூறுகிறாள். அதனால்தான் அவர்கள் அவளைக் கொன்றுவிடுகிறார்கள். அவர்கள் எல்லா பொருட்களுடனும் முகாமுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பெண்ணையும் அவர்களுடன் அழைத்துச் செல்கிறார்கள். அவர்கள் தங்கள் தோழர்கள் அனைவரிடமும் பேசச் சொல்கிறார்கள். இங்கே கியாரா தனது காரில் கரை படிந்த ஒரு சிப்பாயின் இரத்தத்தை சுத்தம் செய்கிறாள். ராத்தில் ஒரு சிப்பாயின் உடல்நிலை மோசமடைகிறது. அவர் தனது வாயிலிருந்து அனைத்து மணலையும் வெளியே எடுக்கிறார். பின்னர் அவருக்குள் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அதில் இந்த காடு அவர்களின் மரணத்திற்கு காரணமாக மாறினால் டுமே அவரது காலில் உள்ள காயத்திலிருந்து இரத்தம் கசியத் தொடங்குகிறது. பின்னர் அவர்கள் மீண்டும் அவரது காயங்களை பார்க்கும்போது அவர் அனைவருக்கும் முன்பாக இறந்துவிடுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த பெண்ணுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு ஒரு சிப்பாய் மகிழ்ச்சியுடன் வெளியே வருகிறார். ஆனால் கேப்டன் தனது காதலனின் மரணத்தைக் கண்டு அந்த பெண்ணை திருப்பி அனுப்பச் சொல்கிறார். ஒரு மனிதன் அந்த பெண்ணை காட்டின் நடுவில் விட்டுவிட்டு தன்னைப் பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறான். பின்னர் அவன் அங்கிருந்து புறப்படுகிறான். கியாரா இருக்கும் பெண்ணின் முன் ஒரு கார் வருகிறது. அவள் அவனிடம் பழிவாங்க விரும்புகிறாயா என்று கேட்கிறாள். இங்கே
கேப்டன் கியாரா ஒரு ரகசிய அறையில் இருக்கிறாள். அங்கே கியாரா காலையில் அவனை கொல்லப் போவதாக கூறுகிறாள். ஆனால் அவன் கேப்டனை கனவு காண்கிறான். அதனால் அவன் பயப்படுகிறான். அவனுடைய பகுதிக்கு வெளியே ஒரு சிப்பாய் இருக்கிறார். அவன் காட்டின் அருகே செல்கிறான். அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அவனுக்கு இரத்தம் வருகிறது. அதை பார்த்து அவன் பயப்படுகிறான். இங்கே ஒரு குடும்ப சிப்பாய் இருக்கிறார். அவர் தனது மகனுக்காக விளையாட அவரை அழைத்துச் செல்ல விரும்புகிறார். ஆனால் அவர் மீது இரத்தம் இருக்கிறது. அவர் அங்கே தூங்குகிறார். கியாரா அவரை கொல்ல அவரிடம் வருகிறார். ஆனால் அவரது குடும்பத்தின் புகைப்படத்தை பார்த்து அவள் அவரை தன்னுடன் அழைத்துச் செல்கிறாள். இங்கே ஒரு சிப்பாய் காட்டைக் காக்கிறார். காட்டில் அவரது குரலைக் கேட்கிறார். அவன் அவளை பின்தொடர்கிறான். அங்கே அவனுக்கு பணம் கிடைக்கிறது. அவன் தன் நண்பர்களை அழைக்கிறான். ஆனால் கியாரா அவனே அவ்வாறு செய்வதை தடுக்கிறாள். தினமும் காலையில் எல்லாரும் மொபைலில் ஒரே மாதிரியான செய்தியே பெறுகிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். இதை பாருங்கள், அவர்களின் கேப்டன் இது அவர்களின் கோபமான மனதின் தந்திரம் என்றும் அவர்களின் உற்சாகம் அதிகரிக்கிறது என்றும் கூறுகிறார். ஆனால் அவர்கள் பணம் செலுத்தும் இடத்திற்கு அருகில் கருமையான பொம்மைகள் இருப்பதைக் காண்கிறார்கள். அந்த பொம்மைகளை யார் அங்கே வைத்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எல்லோரும் இரவு வேலை செய்யும் நபர்களை தேடுகிறார்கள். ஆனால் அவர் எங்கும் காணப்படவில்லை. பின்னர் அவர்கள் ஜோடியின் தடயங்களைக் கண்டுபிடித்து காட்டில் அவர்களை பின்தொடர்கிறார்கள். அங்கே அவர்களின் ஆள் ஒரு துணியால் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவரது வாய் தேய்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இங்கே கியாரா ஒரு பொம்மையுடன் சூனியம் செய்கிறார். அதன் விளைவு அந்த சிப்பாயின் மீது விழுகிறது. அவர் அனைவருக்கு முன்னால் ஒரு வெடிப்பு போல் தோன்றுகிறார். இங்கே கியாராவும் கலாவும் மந்திரம் செய்யத் தொடங்கி தங்கள் ஆடைகளை கழற்றிய பிறகு அமர்ந்திருக்கிறார்கள். அவள் முன் கருப்பு நிறத்தில் ஏதோ ஒன்று அவள் உடலில் நுழைகிறது. கியாராவின் வீட்டிற்கு வெளியே உள்ள அனைவரும் பறவைகள் இறக்கத் தொடங்குகின்றன. எந்த நானி கியாராவிடம் வருகிறார். கியாரா அந்த சிப்பாயின் குடும்ப புகைப்படத்தில் மந்திரம் செய்யத் தொடங்குகிறார். அந்த சூனியத்தால் கியாராவின் கைகள் கருப்பாக மாறத் தொடங்குகின்றன. அவளுடைய முகம் மாறத் தொடங்குகிறது. அவள் மீண்டும் ஒரு சூடேலாக மாறுவதை நானி விரும்பவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது கியாரா நானியை காப்பாற்றினாள். இதன் காரணமாக அவள் கியாராவின் வேலைக்காரியாக மாறினாள். கியாராவின் உதவியுடன் அவளுடைய வயது மெதுவாக மற்றவரிடமிருந்து அதிகரிக்கத் தொடங்குகிறது. அவள் செல்கிறாள். கியாரா அந்த பாதையிலிருந்து திரும்ப முடியாது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் காலையில் நிறுத்தச் சொல்கிறாள். ஆனால் கியாரா பழிவாங்க விரும்புகிறாள். அவள் கைகளில் இருந்து இரத்தத்தை கசக்குகிறாள். இங்கே வீரர்கள் தங்கள் தோழர்களின் உடல்களைப் பற்றி அழத் தொடங்குகிறார்கள். அவர்களில் ஒருவருக்கு தனது மனைவி மற்றும் மகன் இறந்துவிட்டதாக ஒரு செய்தி வருகிறது. அவர் அவர்களை அழைக்கிறார். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவர் அந்த பொம்மைகள் அனைத்தையும் நெருப்பில் போடுகிறார். அவை பச்சை நிறமாக மாறும். அந்த சிப்பாய் கேப்டனை தனது வீட்டிற்கு திரும்பச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார். மேலும் அவரது மனைவி மற்றும் குழந்தை இறந்துவிட்டதாக கூறுகிறார். ஆனால் அவரது புகைப்படம் அவரிடம் இல்லை. இது எதிரிகளின் திட்டம் என்று கேப்டன் கூறுகிறார். அவன் அவனை திருப்பி அனுப்புகிறான். ஆனால் அந்த சிப்பாய் எல்லா புகைப்படங்களையும் எங்காவது எடுத்துச் செல்கிறான். அதை பார்த்து அவன் வலியால் அழத் தொடங்குகிறான். அவன் அங்கிருந்து காரில் அங்கிருந்து ஓடத் தொடங்குகிறான். பின்னர் கியாரா அவனுக்கு முன்னால் காட்டப்படுகிறான். அவன் காரை இங்கிருந்து அங்கு எடுத்துச் செல்கிறான். அவனைக் கொல்ல அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே தன் தோழர்கள் மீது காரை மோதியதைக் கூட கவனிக்கவில்லை. எல்லோரும் அவனை பூட்டிவிட்டு அவனைக் கொல்லத் தொடங்குகிறான். அவன் கியாரா மற்றும் புகைப்படங்களைப் பற்றிச் சொல்கிறான். ஆனால் அவனிடம் அப்படி எதுவும் இல்லை. மறுநாள் அவர்கள் மீது வான்வழித் தாக்குதல் நடக்கிறது. அவர்களில் ஒரு சிப்பாய் அவன் தனியாக காட்டிற்கு செல்கிறான். அங்கே அவன் இரத்தத்தில் நனைந்த ஒரு சைக்கிளை பார்க்கிறான். அதை பார்த்து அவன் பயப்படுகிறான். அவன் பின்னால் அவன் கொன்ற அதே பெண்ணை பார்க்கிறான். அவனிடம் மன்னிப்பு கேட்கிறான். தோட்டாக்கள் அவள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. தோட்டாக்களின் சத்தத்தைக் கேட்டு எல்லோரும் அவனை துரத்துகிறார்கள். ஆனால் அந்த பெண் அவன் துரத்தலை விட்டு விலகவில்லை. கேப்டன் அவனிடம் வந்து அவனது கணவாயில் இருந்து ஒரு முடியை எடுத்து அவன் நெற்றியில் எழுதுகிறான்.
ஆனால் அவள் அதே பெண். அனைவருக்கும் அவனது இதயத்தின் ஒரு பார்வை கிடைக்கிறது. அவன் இதயம் அவன் உடலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதோ கியாரா அந்த இதயத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாள். இதை பாருங்கள் நானி. அவள் அவனை தடுக்கிறாள். ஆனால் அவள் அவனை தாக்கத் தொடங்குகிறாள். பின்னர் அவள் பழிவாங்கிய பிறகு இங்கிருந்து சென்றுவிடுவேன் என்று கூறுகிறாள். இங்குள்ள அனைத்து வீரர்களிடையேயும் பயத்தின் சூழல் நிலவுகிறது. ஒரு வீரரின் தாய் உக்ரைனைச் சேர்ந்தவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே ஒரு சூனியக்காரியை பார்த்ததாக அவர் கூறுகிறார். ஆனால் சூனியக்காரி தனது தோழர்களைக் கொன்றதாக கேப்டன் நம்பவில்லை. அவர் இன்னும் எதிரிகளை குற்றம் சாட்டுகிறார். எதிரிகளை பிடிக்க முடியும் என்று எல்லோரும் ரதத்தை அச்சுறுத்தத் தொடங்குகிறார்கள். கேப்டன் மீண்டும் கியாராவை பார்க்கிறார். ஆனால் அவர் அங்கேயே தூங்கச் செல்கிறார். காலையில எல்லாரும் ஐயா எனக்கு வலிக்குது, ஆனா யாரும் சாவதில்லே. அதனால கேப்டன் சூனியக்காரியை நம்ப ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்க சகாக்கள் இறந்த உடல்கள் காணாம போச்சுன்னு தெரியுது. இந்த சிப்பாயோட சிறுநீர்ல இருந்து இன்னும் ரத்தம் வருது. அப்புறம் அவங்க வாழைப்பழத்துல இருந்து ஒரு பூச்சி வெளிய வருது. அதை பார்த்துட்டு அவன் அங்க இருந்து ஓடிட்டுவான். ஆனா அவனுக்கு வலி அதிகமாயிடுச்சு. வேதனையில நெளிஞ்சு உதவி கேட்குறா. அங்க யாரும் இல்ல. அதனால அவன் காரை எடுத்துட்டு நகரத்துக்கு போறான். இங்க எல்லாரும் அவங்க சகாக்கள் இறந்த உடல்களை தேடுறாங்க. அதிலிருந்து அவங்க சகாக்கள் இறந்த உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கு. அவங்களை பறவைகளுக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. பாருங்க. ஒரு சிப்பாய் ரொம்ப தூரத்துல நின்னு கொலை பண்ணிட்டு தன்னைத்தானே சுட்டிக்கிறான். தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா கேப்டன் அவனை பார்த்து அவனை நோக்கி சுட்டாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த சிப்பாய் நகரத்துக்கு போயி அவனும் அவங்க சகாவும் அந்த பொண்ணோட தப்பு பண்ணின அதே வீட்டுக்கு போறாரு. அவங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனா அந்த பொண்ணு அவனை கொல்ல விரும்புது. இதெல்லாம் முட்டாள்தனமா செஞ்சதா சொல்றான். அந்த பெண் அவனை மன்னிக்கத் தொடங்குகிறாள். அவன் அவனை தாக்கத் தொடங்குகிறான். இதனால் அந்த பெண் அவன் கையை வெட்டுகிறாள். பின்னர் அவள் அவனை கொல்கிறாள். இதனால் அவள் மகிழ்ச்சியடைகிறாள். கியாரா தன் வீட்டிற்கு வருகிறாள். கியாரா சுடப்படுகிறாள். கியாரா பலவீனமாகத் தொடங்குகிறாள். இதனால் அவர்களைக் கொன்ற பிறகு அவள் பலவீனமடைவாள். கடைசியாக இறக்கும்போது கியாராவும் இறந்துவிடுவாள். நானி கியாராவிலிருந்து தோட்டாக்களை எடுக்கிறாள். கியாராவை தொடும்போது நானி விசித்திரமாக உணர்கிறாள். ஆனால் அவளுக்கும் தெரியாது. கியாரா நானியே அங்கு செல்லச் சொல்கிறாள். வீரர்கள் கியாராவின் இரத்தத்தை துரத்துகிறார்கள். அவர்களில் ஒருவருக்கு அவரை கொல்ல பிடிக்கவில்லை. அவர் திரும்பிச் செல்லத் தொடங்குகிறார். கேப்டன் அவரை கொல்கிறார். அவர் கியாராவின் வீட்டிற்கு அருகில் செல்கிறார். ஆனால் கேப்டனும் அவரது தோழர்களில் ஒருவரும் கீழே செல்கிறார்கள். அங்கு அவர்கள் ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து உள்ளே செல்கிறார்கள். இங்கே இருவரும் அவருக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் காரணமாக ஒருவருக்கொருவர் இரத்தத்தை கொல்ல முயற்சிப்பது போல் சண்டையிடுகிறார்கள். வீரர்கள் துண்டுகளாக மாறி இறுதியில் அவர்களில் ஒருவர் இறந்துவிடுகிறார். இங்கே கேப்டன் கியாராவின் சூனிய அறைக்குச் செல்கிறார். அங்கு அவர் கியாராவை தேடுகிறார். அவள் வருவதை அவன் பார்க்கிறான். அவள் முகத்தில் இரத்தம். கைராவை பார்த்ததும் அவன் அவளை நோக்கிச் சுடுகிறான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் அறையில் இருந்த ரசாயனங்களால் அந்த சிப்பாயின் முகம் எரியத் தொடங்குகிறது. அவனை பார்த்த கேப்டன் பயந்து அவனை நோக்கிச் சுடுகிறான். கியாரா அங்கு வருகிறாள். கேப்டன் அவனை பின்னால் இருந்து தாக்குகிறான். ஆனால் அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருப்பதால் அவன் கியாராவை தாக்கத் தொடங்குகிறான். இதைச் செய்த பிறகு அவன் மகிழ்ச்சியடைகிறான். ஆனால் கியாரா அவன் பின்னால் இருக்கிறாள். மிகவும் வேடிக்கையாக இருந்த கேப்டன் தன்னுடன் இருப்பதாக கூறுகிறாள். கியாரா அவனை தாக்கி அந்த சிப்பாயை கொன்றுவிடுகிறாள். இப்போது கேப்டன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான். நானி அங்கு வந்து கியாரா கர்ப்பமாக இருப்பதாகவும் அவள் ஒரு தாயாகப் போகிறாள் என்றும் கூறுகிறாள். ஆனால் ஒரு சூனியக்காரி ஒருபோதும் தாயாக முடியாது. அதிலிருந்து கியாரா விக்கியை உண்மையிலேயே காதலித்தாள் என்பது தெரியவந்துள்ளது. அதன் அடையாளம் அவளுக்குள் சுவாசிக்கிறது.
அவள் இரத்த பழிவாங்க கியாராவை மறிக்கிறாள். ஆனால் கேப்டன் நானியை பிடிக்கிறான். ஆனால் கேப்டனின் துப்பாக்கியில் தோட்டா இல்லே. கியாரா அவனை கொன்றுவிடுகிறாள். அவள் அவனை கொல்ல முயற்சிக்கிறாள். டாமி அங்கு வருகிறாள். பின்னர் அவன் நலமாக இருப்பதைக் காண்கிறாள். கண்ணாடியில் அவள் ஒரு தாயே போல இருப்பதைக் காண்கிறாள். அது அவளுடைய கோபத்தைத் தணிக்கிறது. கேப்டனை மன்னிக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்றே கியாராவுக்குப் புரியவில்லை. இந்த மனிதன் நானிக்கு ஒரு யோசனை வருகிறது. அவள் வீரர்களே மரத்தில் கட்டுகிறாள். உக்ரேனிய வீரர்கள் அங்கு வரும்போது அங்குள்ள இரத்தக்களரி சூழலை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியில் கேப்டன் முற்றிலும் பைத்தியமாகிறார். சில மாதங்களுக்குப் பிறகு கியாரா ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். அவள் அவனுக்கு பெயரிட்டாள். இப்போது அவள் தன் மகனுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறாள். வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? தயவுசெய்து கருத்து தெரிவிக்கவும், லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.